இந்த பள்ளியிலே குத்து விளக்கை ஏற்றி வைத்து விட்டு அமர்ந்த போது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்திற்கு வந்தது. அதை சொல்லி ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். நானும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் மேதகு மாமனிதர் அப்துல் கலாம் அவர்களும் இது போன்றது ஒரு பெரிய பள்ளியிலே குத்து விளக்கை ஏற்றி வைத்து விட்டு வந்து அமர்ந்தோம். கேள்வி நேரத்தின் போது ஒரு மாணவி எழுந்து திரு அப்துல் கலாம் அவர்களிடம் இந்தியாவினுடைய மிகப்பெரிய பெருமை என்ன என்று கேட்டார். அடுத்த நொடி அப்துல் கலாம் அவர்கள் பதில் சொன்னார், நான் இப்போது ஏற்றி வைத்தேனே குத்து விளக்கு, இது இந்துக்களினுடைய அடையாளம். நான் ஏற்றி வைக்க உபயோகித்தேனே மெழுகுவர்த்தி, அது கிறிஸ்தவர்களினுடைய அடையாளம். ஏற்றி வைத்த நானோ ஒரு இஸ்லாமியன். இந்த வேற்றுமையில் ஒற்றுமை தான் இந்தியாவினுடைய மிகப்பெரிய பெருமை என்றார். பரவாயில்ல, அற்புதமாக புரிஞ்சுக்கிறீங்க, அருமையாக உள்வாங்கிக்கிறீங்க. அதிலே எனக்கு மகிழ்ச்சி. படித்தவர்கள் படிக்காதவர்கள், ஏழைகள் பணக்காரர்கள், உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள், யாராக இருந்தாலும் ஒருவர் பார்க்கும்போது கேட்கின்ற முதல் கேள்வி, புள்ள என்ன படிக்குது, எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்குது அல்லது எந்த கல்லூரியில் படிக்குது, எப்படி படிக்குது, இதுதானே ஒழிய வேறு எதுவும் கேட்பதில்லை. பணத்தை தேடியே ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த உலகத்திலே பணத்தை பற்றியெல்லாம் யாரும் கேட்பதில்லை. புள்ள என்ன படிக்குது. ஏன்? கல்வி என்ன அவ்வளவு பெரியதா? நிறைய பேர் படிச்சுட்டு வேலை இல்லாமலாம் இருக்காங்களே, படிக்காமலே நிறைய பேர் பணம் சம்பாதிச்சிட்டு இருக்கானே, எதுக்காக கஷ்டப்பட்டு படிக்கணும்? இப்படிப்பட்ட சந்தேகங்கள் எல்லாம் உண்டு. ஆனால் ஒன்று நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், பணம் சம்பாதிப்பதற்காக மட்டும் படிப்பு அல்ல. கல்வியினுடைய பொருள் கடலளவு பெரியது. கல்வி ஏழைகளுக்கு செல்வம், செல்வர்களுக்கு அணிகலன், வீட்டிற்கு விளக்கு, நாட்டிற்கு நன்மை, பெண்களுக்கு பாதுகாப்பு. அது மட்டுமல்ல, கல்வி ஒன்றுதான் படிக்கின்ற மாணவனையோ மாணவியையோ மட்டுமின்றி அவன் பிறந்த வீட்டையும் இந்த நாட்டையும் உயர்த்தக்கூடியது. கல்வி ஒன்றுதான் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு மனிதனுக்கு உதவக்கூடியது. அதனால தான் வள்ளுவர் சொன்னார், அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள் அழிக்கலாக அரண்னர். என்ன பொருள்? அறிவுங்கிறது கல்வியின் மூலம் கிடைக்கக்கூடியது. ஒரு பெரிய அரசனாக இருந்தால் கூட உன்னிட்ட போர் புரிய வந்தான்னா உன்கிட்ட இருக்கிற சொத்து எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஆனால் கல்வியை, அதன் மூலம் பெற்ற அறிவை உன்னிடத்திலிருந்து எவனாலும் எடுக்க முடியாது. 1000 ஆண்டுகளுக்கு முன் வள்ளுவர் பதிவு செய்கிறார். நீ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனுக்கு மகளாக பிறந்தாலும் பெற்றோர்களிடமிருந்து சொத்தை பெறுவதைப் போல கல்வியின் மூலம் பெறுகின்ற அறிவினை எந்த கொம்பனாலும் பெற்றோர்களிடமிருந்து பெற முடியாது. அதை அவனவன் படித்துத்தான் பெற முடியும். அதுதான் கல்வியினுடைய மிகப்பெரிய சிறப்பு. இந்த உலகத்திலே நம்பிக்கை நிறைந்த பயணத்தை ஒரு மனிதன் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்றால் கல்வி ஒன்றுதான் அதற்கு அவசியம். இந்த இடத்திலே உங்களை குறிப்பிடுகின்றேன். இப்போது உங்களுடைய தாளாளர் என்னை அறிமுகப்படுத்தினார். அறிமுகப்படுத்தும் போது காக்கி உடை அணிந்த காவல்துறை உயர் அதிகாரி என்றும், நான் பெற்ற பதக்கங்களை எல்லாம் ஜனாதிபதி பதக்கங்கள், முதல்வர் பதக்கங்கள் எல்லாவற்றையும் சொன்னார். ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், எங்கள் அப்பா 5வது மட்டுமே படித்த ஒரு ஏழை விவசாயி. உங்கள் அம்மா அப்பாலாம் உங்கள்கிட்ட சொல்கிற மாதிரி எங்கள் அம்மா அப்பா என்கிட்ட சொல்லுவாங்க, தம்பி நீ மட்டும் படிச்சுட்டேன்னா உன்கிட்டருந்து எது போனாலும், உலகத்தில் நீ எங்கே போனாலும் இந்த கல்வியின் மூலம் பெற்ற அறிவு மட்டும் போகாதுப்பா, அதனால படியும்பாங்க. நானும் படித்தேன். இப்போ ஏன் சொல்கிறேன் தெரியுமா? அதை நான் உடுத்தி இருந்த காக்கி உடை என்னிடத்திலே இல்லை. நான் வாங்கிய பதக்கங்கள் என்னுடைய மார்பகத்தை அலங்கரிக்கவில்லை. என் தந்தை சொன்னதைப் போல, தாய் சொன்னதைப் போல நான் படித்த கல்வி மட்டும் என்னிடத்திலேயே இருக்கின்ற காரணத்தினால் உலகம் முழுவதும் சென்று உரையாற்றுகின்றேன். இன்று உங்களிடம் உரையாற்றுவதற்காக நிற்கின்றேன். இதுதான் கல்வியோட சிறப்பு. இதை அடிப்படையிலே மாணவ செல்வங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல்தான்.
பிளேட்டோ. இந்த உலகையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு, அந்த ஆயுதத்தினுடைய பெயர் கல்வி என்றார் நெல்சன் மண்டேலா. பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது சொன்னவர் மகாத்மா காந்தி. முதுமையை முன்னிட்டு முன்னதாக செய்து வைத்துக் கொள்ளுகின்ற பாதுகாப்பு பணிகளிலேயே மிகவும் உயர்ந்தது கல்வி சொன்னவன் மாமேதை அரிஸ்டாட்டில், மாபெரும் ஆசிரியன். ரஷ்ய புரட்சிக்கு பிறகு செஞ்சதுக்கத்திலே நின்று லெனின் உரையாற்றி கொண்டிருந்தான். கூடியிருக்கின்ற மாணவர்கள், பெரியவர்கள், இளைஞர்கள் எல்லோரையும் பார்த்தவன் சொன்னான், இந்த ரஷ்யாவை அமெரிக்காவை விட மிகப்பெரிய வல்லரசாக மாற்றி காட்ட என்னால் முடியும். அதற்கு உங்களுக்கு 3 கடமைகள் இருக்கிறது என்றான். ஒரு மாணவன் எழுந்து கேட்டான், முதல் கடமை என்ன? படியுங்கள். ஒரு மாணவி எழுந்து கேட்டால் அடுத்தது 2வது கடமை என்ன? படியுங்கள். ஒரு முதியவர் எழுந்து 3வது கடமை எங்களுக்கு என்ன என்று கேட்டார். அவரிடமும் படியுங்கள் என்றே சொன்னான். ஏன் தெரியுமா? யாரெல்லாம் இன்று புத்தகங்களை நோக்கி தலை குனிகிறீர்களோ அவர்கள் அத்துணை பேரும் நாளை இந்த உலகிற்கு முன்னால் தலை நிமிரலாம் என்ற ஒற்றை காரணம்தான். அதுதான் கல்வியோட சிறப்பு. இன்றைக்கு பாருங்களேன், அமெரிக்கா உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ற சூழல் இருந்தாலும் கூட போர் தேவையானதா தேவையில்லையா என்பதை விட்டுட்டு பாருங்க. அமெரிக்காவை விஞ்சிய வல்லரசாக என்னால் முடியும் என்று சாதிக்கின்ற வேலையிலே புட்டின் இறங்கி இருக்கின்றான் என்றால் எவ்வளவு கண்டுபிடிப்புகள், எவ்வளவு அவனுடைய ஆயுத பலம், எவ்வளவு அறிவு வளர்ச்சி எல்லாத்தையும் வச்சுட்டு தப்பான செயலுக்கு போறானாங்கிறது வேற விஷயம். ஆனா அவனால அமெரிக்காவை சேலஞ்ச் பண்ண முடியுதுல்ல உக்ரைன் மூலமா. இந்தியா வல்லரசாக வேண்டும் என்றால் எல்லாரும் படிச்சுட்டாங்கன்னா செலவே இல்லாம வல்லரசு ஆயிடுமா? என்னடா பாதுகாப்புக்கும் வல்லரசுக்கும் படிப்புக்கும் என்னன்னு உள்ள படிச்சா, இதை சொல்றவர் இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள். அவர் சொல்றாரு, கத்திகளால் ஜெயித்த யுத்தங்களை விட புத்தியினால் ஜெயித்த யுத்தங்கள் அதிகம். அதனால நீ எல்லாரும் படிச்சிருந்தா நீ உன் நாடு சிறந்த நாடா இருக்கும்னு ஜெயிச்சுடுவாங்க. எவ்வளவு பெரிய கல்வி பாருங்கள். நம்ம எல்லாரும் அதை ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள நீ நல்லா படிச்சு நிறைய மார்க் வாங்கி காலேஜில் போய் பிளேஸ்மெண்ட் ஆனாக்கா நிறைய சம்பாதிக்கலாம். சம்பாதிப்பதற்காக மட்டும் கல்வி அல்ல. தயவு செய்து பெற்றோர்கள், ஆசிரியர்கள் கல்வியினுடைய அர்த்தம் எவ்வளவு பெருசுங்கிறத பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள். அப்பதான் படிப்பாங்க. நீங்க பணம் சம்பாதிக்கலாம் நிறையான்னு சொன்னா, இப்ப ஒரு ஊர்ல பணம் சம்பாதிக்கிறவங்களாம் படிச்சுட்டா சம்பாதிக்கிறான், அதனால வேண்டான்னு நினைச்சிடறாங்க. இது என்னுடைய அனுபவத்தில் நான் அறிந்த உண்மை. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். உலக நீதி. சுருங்க சொல்லி விளங்க வைப்பதிலே தமிழனுக்கு நிகர், தமிழ் மொழிக்கு நிகர் உலகத்திலே எங்கும் இல்லை. இளமையில் கல், ஆத்திச்சூடி. கல்வி கரையில, கற்பவர் நாள் சில, நாலடியார். சமீபத்தில் 2018ஆம் ஆண்டு அமெரிக்காவில் பிரிமாண்ட் அப்படின்னு ஒரு இடத்துல கவர்மெண்ட் பப்ளிக் ஸ்கூல்பாங்க, அங்கே உள்ள ஸ்கூலை, அதில் பேசுறதுக்காக என்னை அழைத்திருந்தார். உள்ள நுழையிற இடத்துல வாட் வி ஹவ் லேர்ன்ட் சோ ஃபார் இஸ் லைக் எ ஹேண்ட் ஃபுல் ஆஃப் எர்த், வாட் வி ஹவ் எட் டு லேர்ன் இஸ் லைக் த ஹோல் வேர்ல்டு அப்படின்னு இங்கிலீஷில் எழுதி போட்டு, கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு ஔவையார்னு அமெரிக்காவில் எழுதி போட்டுருக்கான். ஜப்பானிய பல்கலைக்கழகத்திலே பேசுவதற்காக சென்ற போது யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் கணியன் பூங்குன்றனார் சொன்ன அந்த ஒற்றை வரியை ஜப்பானிய மொழியிலும் தமிழ் மொழியிலும் எழுதி போட்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்க படிக்கிற மொழி, நம்முடைய தாய்மொழி எவ்வளவு சிறப்பானது தெரியுமா? ஒலிவ மலையிலே கிறிஸ்துவனுடைய 10 கட்டளைகளை கல்லிலே செதுக்க வேண்டும் என்பதற்காக உலகத்தில் உள்ள 23 மொழிகளை தேர்வு செய்கிறார்கள். முதலில் தேர்வு செய்யப்பட்ட மொழி இந்தியா முழுமைக்கும் இருந்து ஒரே மொழி நம்முடைய தாய் தமிழ் மொழி. இப்போ இந்த பள்ளிக்கூடத்தில் நீங்க எல்லாரும் இந்த அரங்கில் உட்கார்ந்து இப்போ என்னோட பேச்சை கேட்கறதுக்கு என்ன காரணம்? உங்களுடைய திறமையா, தகுதியா, அறிவா, கல்வியா, மதிப்பெண்களா, அல்லது தாளாளர் உங்களை இந்த பள்ளியை ஆரம்பித்ததா? இதெல்லாம் நல்ல விஷயம், இதெல்லாம் 2ஆம் பட்சம். ஒரே காரணம் என்ன தெரியுமா?
கோடிக்கணக்கான உங்களை போன்ற மாணவ மாணவிகள் பள்ளிக்கூடத்திலோ கல்லூரியிலோ காலெடுத்து வைப்பதற்கு வாய்ப்பே இல்லாமல் இன்னும் இந்த இந்தியாவிலே இருக்கின்றார்கள். ஆனால் நீங்கள் எல்லோரும் இப்படி வந்து பாரதியார் பள்ளியிலே, நல்லதொரு பள்ளியிலே நல்ல ஆசிரியர்களிடம் படிப்பதற்கு முதற் காரணம், முதுகெலும்பொடிய பாடுபடுகின்ற உன்னுடைய தந்தை இராணுவத்தில் இருந்தாலும் சரி அல்லது இங்கே இருந்தாலும் சரி, முழு வயிறு காணாமல் உன்னை வளர்க்கின்ற தாய், இப்படிப்பட்ட பெற்றோர்கள் உங்களுக்கு அமைந்திருக்கின்ற காரணத்தினால் இன்று இந்த நிலையிலே நீங்கள் படித்துக்கொண்டு இந்த பள்ளியிலே என்னுடைய உரையை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் முதற் காரணம் உங்களுடைய பெற்றோர்கள் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள். ஏராள செல்வத்தை ஈதலினும் பிள்ளைக்கு சீராய் தரும் கல்வி சீர் என்கிறது நபிமொழி குறள். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு எவ்வளவு சொத்தை கொடுத்தாலும் எல்லாத்த விட பெரிய சொத்து கல்விடான்ட்டான். ஏன்னா அறிவு. அரும் பரிசு பிள்ளைக்கு 1000 ஈதலினும் பெரும் பரிசு கல்வி என பேசு என்கிறது மேலது. அதெல்லாம் விட மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையோன், மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புண்டான். பரவாயில்ல, அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறீங்க. அர்த்தம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் இப்படி சொன்னாங்க? அரியாசனத்தில் இருப்பவர்களிடம் சரியாசனம் தருவது கல்வி. பணக்கார பிள்ளைகள் மகாலட்சுமியால் பிறரை ஆளும் போது நம்மை போன்ற ஏழை பிள்ளைகள் சரஸ்வதியால் மட்டுமே பிறரை ஆள முடியும். நானும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் அல்லது இப்போ இங்கே இருக்கிறவங்க எஸ்பி, இங்கே இருக்கிறவங்க சப் இன்ஸ்பெக்டரே எடுத்துங்க, எல்லாரும் சட்டம் ஒழுங்கை அமல்படுத்துவதிலும் ஆட்சி செய்வதிலும் எதை வச்சுட்டு ஆட்சி பண்ணுறாங்க? பணத்தை வச்சுட்டா? கல்வியினால் பெற்ற அறிவை வைத்துக்கொண்டு ஆட்சி செய்கிறார்கள். அதை புரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் தான். எப்பிறப்பாயினும் ஏமாப்பு ஒருவருக்கு மக்கட்பிறப்பில் பெரிதல்ல, அப்பிறப்பில் கற்றலும் கற்றவை கேட்டலும் கேட்டதன்கண் நிற்றலும் கூட பெரியனா. என்ன அர்த்தம் தெரியுமா? உலகத்தில் பிறந்த ஜீவராசிகளிலேயே பெரிய ஜீவராசி, புத்திசாலித்தனமான ஜீவராசி, உயர்ந்தது எதுன்னா மனித பிறவி தாண்டா. அந்த மனித பிறவியில் நீ கற்றலும் படிக்கணும், கற்றவை கேட்டலும், நல்லா படித்தவன் சொல்கிறத கேட்கணும், கேட்டதன்கண் நிற்றலும், அதை கேட்டுட்டு அது மாதிரி நடக்கணும். இதை எவன் செய்கிறானோ அவன் வாழ்க்கையில் தோக்கிறதே இல்லைங்க. எவ்வளோ பெரிய அர்த்தம் பாருங்க. இந்த கல்வி என்ன கொடுக்கும் தெரியுமா? அறம் பொருள் இன்பம் வீடும் பயக்கும் புறங்கடை நல்லை செய்யும் நாட்டும் உருங்கவலொன்று உற்றுளையும் கை கொடுக்கும் கல்வியில் ஊங்குள்ளை சிற்றுயிர்க்கு உற்ற துணைன்னா. என்ன அர்த்தம்? சிறிது காலமே பிறந்து வாழ்ந்து இறந்து போகக்கூடிய இந்த ஒரு உயிருக்கு, மனித உயிருக்கு கடைசி வரைக்கும் கை கொடுக்கிறது, கஷ்டத்தில் கை கொடுக்கிறது கல்வியை போல வேற எதுவுமே இல்லடான்ட்டான். இத்துணையும் 2000 ஆண்டுகளுக்கு முன் சொல்லி வைத்தவன் தமிழன், சொன்னது தமிழ் மொழி. ஒரு மனிதன் வித்தியாசமாக சிந்திப்பதன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கை பாதையை மட்டுமின்றி ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகளினுடைய வாழ்க்கை பாதையை மாற்றி காட்ட முடியும் என்று உங்களுடைய தாளாளர் திரு பொன் கருணாநிதி அவர்கள் 27 ஆண்டுகளுக்கு முன் சிந்தித்த காரணத்தினால், இந்த உலகத்தை மாற்றக்கூடிய ஆயுதமே கல்வியா இருக்கும்போது இந்த ஊரை மாற்றுறதுக்கு ஒரு கல்விச்சாலையை ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைத்த காரணத்தினால் இத்துணை 1000 பேர் இங்கே படித்துக் கொண்டிருக்கிறீர்கள், இத்துணை பேர் வேலை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், இத்தனை பெற்றோர்களினுடைய வாழ்க்கையிலே குடும்பத்திலே ஒளியேற்ற முடியும் என்றால் இந்த கல்வியால் மட்டும் முடியும் என்று அவர் ஆரம்பித்த காரணத்தினால் தான் நீங்கள் எல்லாம் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். மறுக்க முடியுமா யாராவது? பணம் சம்பாதிக்கிறதுனா அதுக்கு 1000 வழி இருக்கு, எத்தனையோ வழிகள். வரும்போது உங்களுடைய முதல்வர் சொன்னார், எங்கள் பிள்ளைங்கெல்லாம் பெரிய ஆளாகணும் சார், அதுக்காக ஏதாவது பேசுங்க சார். அவர்கள் மனதில் உள்ள அந்த ஆதங்கம் எனக்கு புரிந்தது. எப்படி பெரிய ஆளாகிறது? எல்லாரும் பெரிய ஆளாகணும்னு நினைக்கிறோம், எல்லாராலையும் ஆக முடியலையே. அடிப்படை புள்ளி ஆரம்பம் என்ன தெரியுமா? சிந்தனை. உங்களுடைய சிந்தனையிலே, உங்களுடைய எண்ணத்திலே கவனம் வையுங்கள். அவைகள்தான் உங்களுடைய எண்ணங்களாகின்றன. சிந்தனை தான் எண்ணமாகிறது. உங்களுடைய எண்ணங்களிலே கவனம் வையுங்கள், அவைகள்தான் வார்த்தைகளாகின்றன. உங்களுடைய வார்த்தைகளிலே கவனம் வையுங்கள், அவைகள்தான் செயல்களாகின்றன. உங்களுடைய செயல்களிலே கவனம் வையுங்கள், அவைகள்தான் பழக்கங்களாக மாறுகின்றன.
உங்களுடைய பழக்கங்களிலே கவனம் வையுங்கள். அவைகள்தான் உங்களுடைய வாழ்க்கையையே புரட்டி போடுகின்றன. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், the golden key to remember is the sole author of your success is your mind. If you master your thoughts, you master your life. Once you master your life, you master your destiny. விதியை மதியால் வெல்லலாம். சரி, பெரிய ஆள் ஆகணும்னா என்ன செய்யணும்? எண்ணமும் சிந்தனையும் முக்கியம். அது எப்படி? நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய். சொன்னது நாள்ல விவேகானந்தர். எவ் உயிர் எப்படி எண்ணின அவ் உயிர்க்கு அப்படி அளித்த அருள் அருட்பெருஞ்சோதி என்கிறார் ராமலிங்க அடிகளார். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே. கண்ணதாசன். நீ எதை கேட்கிறாயோ அதைத்தானடா வாழ்வு உனக்கு தருகிறது. அதனால் பெரிதனும் பெரிது கேள். பாரதி. கேட்கறது பெருசா கேள்றா. இராணுவத்தில் போய் ஒரு சிப்பாயா சேரணும்னு நினைக்காத. சிப்பாயா அப்பா சேர்ந்து கஷ்டப்பட்டது போதும். நீ ஒரு ஆபீசரா, ஒரு லெப்டினன்ட் கேர்னலா, ஒரு கேர்னலா, ஒரு மேஜரா, இந்த இராணுவத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்கின்ற அதிகாரியா இந்த ஊர்ல இருந்து புறப்பட்டு போகணும், இந்த பாரதியார் பள்ளியிலேருந்து புறப்பட்டு போகணும்னு நீ நினைச்சேன்னா அது நடந்தே தீரும். இதை புரிஞ்சுக்கணும். முதல்ல நம்மளால முடியாது. நம்மளால எப்படி முடியும்? முடியாது என்று நினைப்பது மூடத்தனம். முடியுமா என்று கேட்பது நம்பிக்கை இல்லை, நம்பிக்கையற்றத்தனம். முடியும் என்று சொல்லுவதே முழுமையான நம்பிக்கை. இன்று உன்னால் முடியாது என்று நீ நினைப்பதையெல்லாம் ஏதோ ஒரு இடத்திலே, உலகத்தில் ஏதோ ஒரு மூலையிலே எவனோ ஒருவன் செய்து கொண்டுதானே இருக்கிறான். அப்பயே நம்மளால முடியாது. இதை புரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் தான். மாணவ செல்வங்கள் தான் இதை புரிந்து கொண்டே ஆக வேண்டும். ஆங்கில புத்தகங்கள் பக்கம் போனா புத்தர் சொல்றார், இந்த நேரத்திலே, இந்த இடத்திலே, இந்த நிலையிலே நீ இப்படி அமர்ந்திருப்பதற்கு காரணம் உன்னுடைய மனமே. அது மட்டும் இல்ல, ஒரு மனிதனை உயர்த்துவது அவனுடைய சிந்தனை தான். ரூசோ. மனிதர்கள் தங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்பவே உயர்ந்த நிலையிலும் தாழ்ந்த நிலையிலும் வாழ்கிறார்கள். எமர்சன். whatever a mind of a man can conceive and believe he can achieve. நெப்போலியன் ஹில் அச்சீவ் பண்ணிட்டு சொல்றான், when you really want something the universe always conspire in your favor. அல்கமிஸ்ட்ங்கிற புத்தகத்துல பவுலோ கவுலோ சொல்றான். என்ன அர்த்தம்? நீ உனக்கு ஒன்று வேணும்னு நீ நினைச்சிட்டேன்னா இந்த உலகமே சேர்ந்து உனக்கு உதவி பண்ணுண்டா, உபத்திரவம் பண்ணாதுங்கிறான். இப்போ கண்ணன் வந்து எக்ஸ்ட்ரா மார்க்ல இருந்து வந்து ஆன்லைன் நீட் ஜேஇக்கு படிப்பதனுடைய அவசியம் என்ன அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ் எடுக்கணும், அல்லது உங்களை வந்து பெரிய ஆளாக்கணும்னு நினைக்கிறாருன்னு வச்சுங்க. உங்க தாளாளர் வந்து உங்க எல்லாரையும் பெரிய ஆளாக்கணும்னு நினைக்கிறாருன்னு வச்சுங்க. இந்த உலகம் சேர்ந்து உங்களுக்கு உதவி பண்ணுதா, உபத்திரவம் பண்ணுதா? நினைச்சு பாருங்க. நீ நல்லா படிக்கணும்னு உன்னுடைய எண்ணங்கள் இருந்தா உலகமே சேர்ந்து உனக்கு உதவி பண்ணுங்கிறான். அதுதான் பிரபஞ்சத்தினுடைய விதியே. லா ஆஃப் அட்ராக்ஷன் வாங்க. நீ என்ன நினைக்கிறியோ அது நடந்துரும். நினைச்சா மட்டும் நடக்காது. அதுக்கு அடுத்தது என்ன செய்யணும்? நீ நினைக்கிற ஐடியாவை டேக் அப் an ஐடியா, மேக் தட் ஒன் ஐடியா யுவர் லைஃப், திங்க் ஆஃப் இட், ட்ரீம் ஆஃப் இட், லிவ் ஆன் தட் ஐடியா. Let your brain, muscles and every parts of your body be full of that idea. That is the way to success. நீ என்ன நினைக்கிறியோ உன்னுடைய உடல், பொருள், ஆவி அத்துணையும் அதிலே செலவு செய். கெட்டவைகள் அத்துணையும் விட்டுவிடு. அதுதான்டா நீ ஜெயிக்கிறதுக்கு காரணம். அடிப்படை தேவை ஜெயிக்கிறதுக்கு அதுதான். ஒழுக்கத்தை உருவாக்கி வளர்ப்பதுதான் கல்வியினுடைய தலையாய குறிக்கோள். ஒழுக்கத்தை தராத கல்வியும் விளைச்சலை தராத வயலும் வீணானது. கல்வியின் பயன் அறிவு, அறிவின் பயன் பண்பாடு, பண்பாட்டின் பயன் ஒழுக்கம். தனி மனித முன்னேற்றமும் இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சியும் உன்னுடைய ஒழுக்கத்தின் பால்பட்டது. எல்லாரும் ஒழுக்கமா இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். ஆனா எல்லாராலையும் ஒழுக்கமா இருக்க முடியலையே. 2 வருஷம் கோவிட் நேரத்தில்
ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு செல்ஃபோனை எடுக்க ஆரம்பித்ததுலேருந்து வாழ்க்கையே மாறி போச்சு. தேவையில்லாத பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி போய்விட்டோம் அப்படின்னு நிறைய இளைஞர்கள் என்ன பண்ணுறது இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு அப்படின்லாம் நினைக்கிறது எனக்கு தெரியும். அப்போது இந்த இடத்துல உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது, ஒழுக்கத்தை பற்றி நான் ஏன் சொல்கிறேன்னா, எல்லாரும் மனசில் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் எல்லாராலையும் இருக்க முடியல. இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? மாணவ செல்வங்களே, ஒரு அதிகாலை நேரத்திலே எழுந்து நெஞ்சிலே கை வைத்து நம்மிடம் இருக்கின்ற கெட்ட பழக்கங்கள் என்ன, இதை விட்டொழிக்க வேண்டியதனுடைய அவசியம் என்ன, மற்றவர்களுக்கு தெரிந்தால் நம் மானம் போய்விடுமே, மரியாதை போய்விடுமே என்ற எத்தனையோ கெட்ட பழக்கங்களோடு இன்றைய இளைய சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அதை நீங்களே மாற்றி அமைத்துக் கொண்டால், எப்படி சூரிய கதிரிலிருந்து வருகின்றத ஒரு லென்ஸை வச்சு, ஒரு பூத கண்ணாடியை வச்சு, ஒரு பேப்பரில் ஒரு புள்ளியில் கூச்ச பத்தி எரியுதில்ல, அதுபோல உங்களுடைய கெட்ட எண்ணங்கள் வெளியிலே போவதற்கு, நீங்களே கெட்ட எண்ணங்கள் வராமல் இருப்பதற்கு ஒரு காவலாளியைப் போல உன்னுடைய மனதை நீ பாதுகாத்து கொண்டால், உன்னுடைய எண்ணங்களை நீ பாதுகாத்து கொண்டால், நல்ல எண்ணங்களால் மனம் நிரம்பி வழியும். நீ நினைத்ததை செய்வதற்கு நேரம் அதிகமாக கிடைக்கும். தேவையில்லாதெல்லாம் நினைச்சு அல்லாட வேண்டிய அவசியமே இல்லை. இதை சொல்லிக் கொடுப்பதற்கு நானோ உங்களுடைய தாளலரோ பெரிய ஞானியோ தேவையில்லை, நீங்களே போதும். அதுதான் மகாத்மா காந்தி சொன்னார், யூ பி த சேஞ்ச் யூ வாண்ட். இந்த உலகம் எப்படி நல்ல உலகமாக இருக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ, முதலில் நீ உன்னை மாற்றிக்கொள். நீ அப்படி மாற்றிக்கிட்டா உலகத்தில் ஒரு அயோக்கியம் குறைந்தான் என்பது சர்வ நிச்சயம். இப்போ நம்ம தானே மாற்றிக்கணும் அதை. இந்திய தேசத்து எழில்மிக்க மாணவ செல்வங்களே, சமுதாய வீதியிலே நீங்கள் கைவீசி நடக்கும் போது நீங்கள் மட்டும் தனியாக நடப்பதாக ஒருபோதும் நினைத்து விடாதீர்கள். 5000 ஆண்டுகள் பெருமை வாய்ந்த இந்த தமிழ் மண்ணினுடைய மரபார்ந்த பெருமைகளும், உங்களுடைய மூதாதையர்களினுடைய தியாகங்களும், உங்களுடைய பெற்றோர்களினுடைய உழைப்பும், உங்களுடைய ஒழுக்கமும் உங்களுடன் கூடவே சேர்ந்து நடக்கிறது என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர் என்ற நினைவகற்றாதீர். எப்படிப்பட்ட நாட்டிற்கு, எப்படிப்பட்ட மொழிக்கு, எப்படிப்பட்ட குடும்பத்திற்கு, எப்படிப்பட்ட பாரம்பரியத்திற்கு சொந்தக்காரர்கள் நாம். நம்ம ஜெயிக்கலன்னா யார் ஜெயிக்க முடியும்? சிந்தித்து பாருங்கள். படிச்சுட்டு வேலை இல்லைன்னா அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, உண்மையிலே படித்தா வேலை இருக்கு. வேலை இல்லைன்னு சொல்கிறவங்களாம் படிக்காதவன். நான் சொல்கிறது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். என்ன சார், நிறைய பேர் டிகிரி முடிச்சுட்டு ரோட்டில் வேலை இல்லாமல் அலையிறான், நீங்கள் படிக்காதவன் மட்டும்தான் வேலை இல்லை, படித்தவன் எல்லாருக்கும் வேலை இருக்குன்னு சொல்கிறீங்களேன்னு. தெளிவாக சொல்லுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். 2018ஆம் ஆண்டு அமெரிக்காவில் ஹூஸ்டன் நகரத்தில் பேசுகிறதுக்காக என்னை அழைச்சிருந்தாங்க. கதையல்ல, நிஜம். அங்கே பேச போனப்போ ஒரு என்ஜினியர் வீட்டில் தங்கியிருந்தேன். கோயம்புத்தூர்லேருந்து போன என்ஜினியர். அவருடைய வீட்டை பார்த்தா எஸ்பி பங்களா, கலெக்டர் பங்களாவோட பெருசாக இருக்குது. அவருடைய காரு பிஎம்டபிள்யூ காரு. நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் என்ன சார் வேலை பார்க்குறீங்கன்னா, நான் என்ஜினியர் சார், ஐடியில் இருக்கேங்க. இந்த வீடு கம்பெனியில் கொடுத்த வீடா உங்கள் சொந்த வீடான்னு கேட்டேன். அமெரிக்காவில் அவ்வளோ பெரிய வீடு இல்லை சார், என் சொந்த வீடு தான் அப்படின்னு. உங்கள் மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ தான் அவங்க காஃபி கொண்டு வந்தாங்க. அவங்களும் ஐடியில் தான் சார் வேலை பார்க்குறாங்க. இந்த வீட்டு வேலை என்ன சார்ண்ணே? சார் டாலரில் சொல்லட்டுமா பணத்தில் சொல்லட்டுமான்னு கேட்டார். இல்லை சார் பணத்தில் சொல்லுங்கள், அப்போ தான் எனக்கு புரியும்ண்ணே. 10 கோடி ரூபா சார் அப்படின்னாரு. இந்த கார் அப்படின்னா 3 கோடி ரூபா சார்ண்ணே. அப்படின்னா உங்கள் சம்பளம் என்ன சார் அப்படின்னா 1 கோடி சார் அப்படின்னாரு. வருஷத்துக்கான்னு கேட்டேன். இல்லை சார் ஒரு மாதத்துக்குன்னாரு. என் மனைவி என்னை விட அதிகமாக சம்பாதிக்கிறாங்கன்னாரு. என்ன சார் படிச்சிங்கன்னா, என்ஜினியரிங் படித்தேன் சார். எங்கே சார் படிச்சிங்க? ஐஐடியில் படித்தேன் சார். இங்கே வந்து அதுக்கப்புறம் எம்எஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் எம்பிஏ பண்ணேன். நான் அவர்கிட்ட கேட்டேன், எங்கள் ஊரில் நிறைய பேர் படிச்சுட்டு வேலையே இல்லாமல் அலையிறான், என்ஜினியர் தான் படிச்சிருக்கான் உங்களை மாதிரி. அவன் மாதத்துக்கு 10,000 ரூபா 20,000 ரூபா சம்பளம் கிடைச்சா போதுன்னு தெருவா அலையிறான். ஏன் அப்படி சொல்கிறேன்னு தெரியுமா? ஸ்வீப்பர் வேலைக்கு ஆள் வேணும்னு செக்ரட்டரியேட்லேருந்து ஒரு விளம்பரம் வருது. 250 பேர் அப்ளிகேஷன் போடுறான். அதில் 11 பேர் என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் கூட்டுற வேலைக்கு.
இது என்ன சார் கொடுமை? நீங்களும் என்ஜினியர், நீங்கள் இப்படி இருக்கீங்க வாழ்கிறீங்க, அவனும் என்ஜினியர், நீங்களும் இந்தியாவில் தான் வந்துருக்கீங்க, அவனும் இந்தியாவில் தான் வர்றான், என்ன சார் இது? அவர் சொன்னார், நான் ஆரம்ப பாடத்தை அங்கே படித்தேன் சார், அதுக்கப்புறம் அங்கே அமெரிக்கா வந்துட்டேன். ஹியர் வி ஆர் ப்ரொடியூசிங் என்ஜினியர்ஸ், இன் இந்தியா யூ ஆர் ப்ரொடியூசிங் ஒன்லி என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்னர். என்ன அர்த்தம் தெரியுமா? உண்மையாகவே என்ஜினியரை இங்கே உண்டாக்குறோம் சார். என்ஜினியரிங் முடிச்சுட்டு வெளியில் வர்றவன், பிஹெச்டி முடிச்சுட்டு வெளியில் வர்றவன் எல்லாரும் உலகத்திலே ஒரு பெரிய கட்டடத்தை, உயர்ந்த கட்டடத்தை, உலகத்திலே மிகப்பெரிய பாலத்தை எப்படி கட்டலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வெளியில் வர்றான். ஆனால் இந்தியாவில் வெளியில் வர்றவன்லாம் 60 சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா என்ஜினியரிங்கில் 4 வருஷத்தில் 60 சப்ஜெக்டை முடிக்க முடியாமல் பாதி சப்ஜெக்டை முடித்து மீதி சப்ஜெக்டை வச்சுட்டு காலேஜை விட்டு வெளியில் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்டாக படித்து 40 மார்க்காக வாங்கி சில நேரம் பரீட்சையே இல்லாமல் பாஸ் பண்ணி, வடிவேல் சொல்லுவான்ல, நானும் ரவுடி தான், அது மாதிரி நானும் என்ஜினியர் தான் ரோட்டில் அலைகிறான் சார். அவன்லாம் என்ஜினியரிங் கிராஜுவேட் சார், இவன்லாம் என்ஜினியர் சார். எத்தனை உண்மையான வார்த்தை பாருங்கள். தமிழில் சங்க இலக்கிய பாடல், மூதுரை பாடல் அது. கவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையல்ல நல்ல மரம், சபை நடுவே நீட்டோலை வாசியா நின்றான் நல்மரம். என்ன அர்த்தம்? ஒரு இங்கிலீஷில் ஒரு பேப்பரை கொடுத்து அல்லது தமிழ்லேயே ஒரு பேப்பரை கொடுத்து எந்திரிச்சு படிடான்னு இந்த கூட்டத்தில் சொன்னால், படிக்க தெரியாமல் ஜனகணமனை எழுத தெரியாது எத்தனை பேர், நீராரம் கடல் உடுத்த பாடலை எழுத தெரியாது எத்தனை பேருன்னு இப்போ கரஸ்பாண்ட் சொல்லிட்டு இருந்தார். ஏன் உங்களால் முடியல? அப்படின்னா நீங்கள் என்ன படிக்கிறீங்க? நீங்கள் படிக்கிறது சரியில்லைன்னு தானே அர்த்தம். இந்த மாதிரி நடுப்பரை எந்திரிக்கும் போது அவன் படிக்க தெரியாதவன் மறாண்டான்ட்டான், மனுஷன் இல்லைன்ட்டான். இன்னும் ஒரு நல்ல உதாரணம் என்ன தெரியுமா? காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானுந்தன் பொல்லா சிறகை விரி தாடினார் போலாம் கல்லாதான் கற்ற கவி. என்ன அர்த்தம்? நல்லா படிச்சுட்டு ஐஐடிக்கு போகிற பிள்ளைங்க, எய்ம்ஸுக்கு போகிற பிள்ளைங்க, சிஎம்சிக்கு போகிற பிள்ளைங்க, எம்எம்சிக்கு போகிற பிள்ளைங்க, என்ஐடிக்கு போகிற பிள்ளைங்க, அவங்கெல்லாம் மயிலாம் தோகை விரித்தாடுன்னு அவ்வளோ அழகாக இருக்குமா. நம்மெல்லாம் சரியாக படிக்காத பிள்ளைகளை சொல்கிறான். நான் சொல்ல, 1000 வருஷத்துக்கு முன்னாடி இலக்கியம் சொல்லுது, வான்கோழிடாங்கிறான். மயிலை பார்த்துட்டு வான்கோழியும் நானும் மயில் மாதிரி தான் இருக்கேன், நானும் கிராஜுவேட்டு அப்படின்னு ஆடினா எவ்வளோ கேவலமாக இருக்குமோ அது மாதிரின்னு. அப்போ யாருக்கு வேலை கிடைக்குது, யாருக்கு வேலை கிடைக்கல?